வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரபரப்பான அரசியல் சூழலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருள் என்ன? திரையில் என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே செய்யப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இளைஞர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் சொன்னேன். 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தார். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்புத்தான். மிருகங்களால் சிரிக்க முடியும், மனிதர்கள் மட்டுமே தான் சிரிக்க முடியும். ஆகவே ஒருவரை பார்த்து சிரித்துக் கொள்வது என்பது அது மிகப்பெரிய குற்றமாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னீர்செல்வத்துக்கு நாங்கள் என்னைக்கும் ஆதரவு தெரிவித்ததில்லை. பன்னீர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு, அதுவும் சில கொள்கை அடிப்படையில், நாட்டு மக்களுடைய பிரச்சனையின் அடிப்படையில் சில சட்டத்தை முன்மொழிவு அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தோம். அதுதான் உண்மை. இதுவே இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருளாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழலை உற்று நோக்கி இருக்கிறது, எதிர்நோக்கி இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தற்போது காபந்து முதலமைச்சராக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை கட்டாயப்படுத்தியதன் பேரிலேயே தான் ராஜினாமா செய்ததாகவும், மக்கள் விரும்பினால் தன்னுடைய ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொள்வதாகவும் நேற்று மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதிலிருந்து பற்றி கொண்டது தமிழக அரசியலில் பரபரப்பு தீ. நேற்று பின்னிரவு இது தொடர்பாக செய்தியாளரை சந்தித்த திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தெரிவித்த கருத்து, ஓபிஎஸ் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இயக்குகிறது என்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார். நாங்கள் ஓபிஎஸ்ஐ இயக்கவில்லை என்று அதற்கு கடுமையான தன்னுடைய மறுப்பை பதிவு செய்திருக்கிறார் திமுகவின் செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது ஒருபுறம் இருக்க, மத்திய பாஜக அரசு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பயன்படுத்தி தமிழகத்திற்குள் காலூன்ற முயற்சிக்கிறது என்ற விமர்சனங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விமர்சனங்களையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் மறுத்திருக்கிறார். தன்னை பாஜக இயக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் சட்டம் சொல்வது என்ன? இதற்கு முன் இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகள் என்னவாக நடந்திருக்கின்றன? தமிழகத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். அரங்கில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு பி.டி. அரசகுமார் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், ஐயா உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய அஇஅதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள் அஇஅதிமுகவின் சார்பில் நம்முடைய இணைய இருக்கிறார். டெல்லியிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய மிக மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் பராசரன் அவர்களும் நம்மோடு இன்னும் சில நிமிடங்களில் இணைய இருக்கிறார். சட்ட ரீதியாக இதில் என்ன நடைபெற வேண்டும் அடுத்தடுத்து என்பதை குறித்து அவர் சட்ட ரீதியான விளக்கங்களையும் நமக்கு தர இருக்கிறார். பயணிக்கலாம். திரு கண்ணதாசன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது திரு துரைமுருகன் அவருடைய பேச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. சட்டப்பேரவையில் திரு துரைமுருகன் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது சொல்கிறார், உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்களால் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை காட்டி சொல்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் இடைஞ்சல் ஏற்பட்டால், அவர்கள் உங்களுக்கு ஆதரவளிக்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். இந்த மீதம் இருக்கக்கூடிய 4 ஆண்டு கால ஆட்சியும் நீங்கள் நிறைவு செய்யலாம், எங்களுடைய ஆதரவு எப்போதும் உண்டு என்று அவர் தெரிவித்த அந்த நிமிடத்தில் தான் இந்த பிரச்சனைக்கு தொடக்கமே ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அஇஅதிமுகவினுடைய 131 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தரப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்று அது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடத்தியிருக்கிறது. 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் தன்னால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு இன்றி அவரால் எப்படி இவ்வாறு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் இயக்குகிறீர்களா இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் ஒரு வெறுப்பு அரசியலை தமிழகத்தில் விதைத்து விட்டு சென்ற பிறகு, அவர் மறைவுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு நாகரிகமும் ஒரு ஒழுங்கை எல்லாரையும் பார்க்க முடிந்தது. அதெல்லாம் தெரிந்து கொண்ட செய்தி. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், நீட் தேர்வு
வர வேண்டும் என்று முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். தேர்வுக்காக மாற்றுச் சட்டம் கொண்டு வர வேண்டும், தமிழகத்துக்கு விதிவிலக்கு கொண்டு வரணும். மறுநாள் அதற்கான சட்டம் முன்வடி வைக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான நடவடிக்கை எடுக்க முற்பட்ட பொழுது முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்து அனுப்பியது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அதெல்லாம் ஆதரித்து முழுமையாக பேசியது. இதற்காக முத்தாய்ப்பாக ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவருடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் பேசியது. ஆக இந்த மாற்றங்கள் ஒரு மாற்றங்களை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியுடன் மக்கள் நலனுக்கான பல்வேறு செயல்பாடுகளில் முன்னெடுத்து செல்லும் பொழுது அது செய்வது தவறு என்று சொன்னால் மக்கள் நலனுக்காக ஆதரிக்கக்கூடிய செயல்கள்லாம் தவறு என்று ஏதாவது ஏற்றுக்கொள்ள. ஒரு சின்ன குறுக்கீடு தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார், உரையாடி இருக்கிறார். இது போன்ற பல ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடியவர் விடுதலை செய்யக்கூடிய விவகாரமாகட்டும், தனி ஈழம் வலியுறுத்தி சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாதிரியான தீர்மானத்தில் ஒருமித்த கருத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து பயணித்திருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க இயலாது. அதனால் இது செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகுதான் இப்படி அப்படிங்கிற வாதத்தை தாண்டி கூடுதலான தைரியம், உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் என்றைக்கும் ஆதரவளிப்போம், உங்களுக்கு ஆதரவளிப்போம் என்று செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து நேரடியாக என்றைக்கும் சொன்னதில்லை. நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று ஒரு தைரியம் இங்கு கொடுக்கப்படுகிறது. நான் சொல்ல வரேன். முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்ற 2வது நாளிலேயே ஒரு அமைச்சரே வேறு ஒருவரை முதலமைச்சராக முன்மொழிகிறார். அதை போன்ற தொடர்ச்சியான செய்திகள் துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் அவருடைய லெட்டர் பேட்லேயே கடிதம் கொடுக்கறதா வருது. ஆக யார் முதலமைச்சர் என்ற கேள்வியை முதலில் எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகம். அதை வெளியிடுங்க ஏன்னு கேட்டால் 2 பேர் ஒரே நேரத்தில் ஆளுங்கன்னா பின்னிருந்து சக்தியில் இயக்கக்கூடாது என்பதில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்பொழுதும் அமைதி காத்தார் ஓ பன்னீர்செல்வம். டெல்லிக்கு அவர் சென்ற பொழுது இதே கேள்வி கேட்கப்பட்டது, பதில் தவிர்த்தார். யார் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி தவிர்த்தார். இந்த சூழல் வரும்பொழுது உள்ளிருந்து அவருக்கு ஏதோ அழுத்தம் இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற உணர்ந்து கொண்டது. அதே சூழலில் தமிழகம் சார்ந்த பல விஷயங்களில் ஒரு அழுத்தம் இருப்பதை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன கவலைன்னு அதுதான் எதிர்க்கட்சி உட்கட்சி பிரச்சனை தானே. இல்ல, நான் உட்கட்சி பிரச்சனை நாங்கள் போக விரும்பல. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை செவிமெடுத்து அதை உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அரசின் தலைமையை வகிக்கிறார். அவருக்கு ஆதரவு அளிப்பு என்பது ஒரு தார்மீக கடமை. இங்க அங்க பிரச்சனையை அதிமுகவுக்கு திராவிட முன்னேற்ற ஆதரவு அளிக்கல. அங்க ஆதரவு என்பதே ஒரு பிரச்சனை சார்ந்தது தான், இஷ்யூ பேஸ் இல்ல. அது ஒரு மீண்டும் சின்ன குறுக்கீடு திருக்கணாசன். பிரச்சனைகள் சார்ந்து நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று திரு துரைமுருகன் சட்டப்பேரவையில் உரையாற்றவில்லை. அந்த பக்கத்தில் இருக்கவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, இந்த 4 ஆண்டுகளும் மீதம் இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளும் நாங்கள் உங்களை ஆதரிப்போம் சொல்லக்கூடியது இருக்குல்ல. பதிலை நேற்றைய தினம் மிக தெளிவாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வார்தா புயல் பிரச்சனையின் பொழுதும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் பொழுதும் சரி, ஆந்திராவிலிருந்து நீர் பெற்றுத்தரோட பிரச்சனையும் சரி, நான் எடுத்த செயல்பாடுகள் சிலருக்கு எரிச்சலை ஊட்டியதுனார். அந்த நடைமுறைகள் சாதாரணமாக தெரிந்து கொண்டிருந்தது. அந்த தெரிந்து கொண்ட அடிப்படையில் நீங்க சிறப்பாக செயல்படுங்கள், எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்ற அடிப்படையில் தான் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு உங்களுடைய செயல் தலைவர் பேசுகிறார், சசிகலா முதலமைச்சராவதற்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு தமிழகத்தில் நிலையான ஆட்சி நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு காபந்து அரசாக மாறி இருப்பதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவின் பேராசையே காரணங்கிறார். நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் இங்கே அதிபர் ஆட்சி அல்ல, ஒரு தலைமையை நோக்கி ஒரு முதலமைச்சருக்காகவும் பிரதமருக்காகவும் மக்கள் வாக்களிக்கவில்லை, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஏகமனதாக தங்களுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக திருமதி வி கே சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் இப்பொழுது மாற்று கருத்து வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களோடு சேர்த்து 4 பேர் மாற்று அணியில் இருக்கிறார்கள். இன்னமும் கூட பெரும்பான்மை பலம் திருமதி வி கே சசிகலாவிற்கு தான் இருக்கின்ற பொழுது மக்கள் சசிகலாவுக்காக வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதும் பேராசை அப்படிங்கிற விமர்சனங்களும் எந்த இடத்திலிருந்து வருகிறது? இந்த விமர்சனங்கள் ஓபிஎஸ்ஐ நோக்கி திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து வைக்கப்படவில்லையே, இதுதான் மேலும் ஐயத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குரலை எதிரொலித்திருக்கிறார் தளபதி அவர்கள். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பேராசை என்பதும் மற்ற ஆட்டம். உதாரணத்துக்கு இந்த 2016 தேர்தலை அதிமுக யாரை முன்னிலைப்படுத்தி நின்றது? ஜெயலலிதா அவர்கள் முன்னிலை தான் நின்றது. மக்களும் அவரை முதலமைச்சராக வாக்களித்தார்கள். அவர் காலமானார். அதற்கு பிறகு அவருடைய சாய்ஸ். ஏற்கனவே அவர் 2 முறை பதவி விலக நேரிட்ட பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தார். தொடர்ச்சியா இந்த வாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. மக்கள் ஜெயலலிதாவிற்காகத்தான் வாக்களித்தார்கள் அப்படிங்கறதா உங்களுடைய தொடர்ச்சியான வாதம் இல்லையா? முதலமைச்சராக ஆகணுங்கிறதுக்காக தான் வாக்களிச்சாங்க. எனில்
ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக நேரடியாக முன்னிறுத்தப்படாவிட்டாலும் கூட ஸ்டாலினை புறக்கணித்து விட்டு அல்லது திமுகவை புறக்கணித்து விட்டு அல்லது திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக வேண்டாம் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் மக்கள் விரும்பி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்று திமுக சொல்லுகிறது. அதாவது நம்மளுடைய போலரைசேஷன் அரசியல் அதிமுக பொறுத்தவரைனா ஒரு தனிநபர் அரசியல்ன்றதை அவங்களே ஒத்துக்குவாங்க. இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க, இப்போ எல்லாமே சின்னம்மான்னு அவங்க புழக்கம் போயிட்டு இருக்கும். அவங்க வந்து பரவலானதெல்லாம் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஜெயலலிதா அந்த ஒற்றை நபரை வைத்துத்தான் அவர்கள் அந்த தேர்தல் வெற்றி பெற்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்துக்களை பதிவிடுறோம். அப்படி பதிவிடும் பொழுது அவர் இயற்கையாக வந்து அவங்க ஓ பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். அவரை வந்து உடனடியாக கூட அவங்க செஞ்சிருக்கலாம். இறந்த பிறகு தேர்ந்தெடுத்தது யார்? ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தார். இப்பொழுது செல்வி ஜெயலலிதா ஓபிஎஸ் வந்து சொல்லும் பொழுது நான் முதலமைச்சர் வேண்டாம் என்று மறுத்தேன். எப்ப மறுத்தாரு? அந்த ஜெயலலிதா இறந்த பிறகு மறுக்க மாட்டேங்கிறார். இல்ல மறுத்தேன், நான் முழுமையாக நான் சொல்ல விடுங்க. மறுத்தேன். ஆனால் இப்பொழுது வேறு யாராவது வந்தால் பிரச்சனையாகும், நீங்களே இருங்கள் என்னை என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவதற்காக ஒத்துக்கொண்டேனார். அதுதான் பதில். அப்படி கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற ஒருவரை உடனடியாக மாற்றுவதற்கு என்ன அவசியம் வந்தது என்பதுதான் மக்களுடைய கேள்வி. அந்த மக்களுடைய கேள்வி தான் எதிர்க்கட்சி அந்த கட்சியினுடைய முடிவு அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கிறது. நம்ம திரு ஆவடிக்குமார் அவரிடம் பயணிக்கலாம். இது வந்து மக்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவிற்காகத்தான் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய வாதம். நேற்று திரு ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அவரது இல்ல வாயிலில் கூடியிருக்கக்கூடிய மக்களை நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கட்சிக்காரர்களில் மக்கள், பொதுமக்கள் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறீங்க. பொதுமக்களுடைய பார்வை, பொதுமக்களுடைய எண்ணம் என்பது ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறது. ஓபிஎஸ்ஸா விகேஎஸ்ஸா என்றால் ஓபிஎஸ் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய வாதம். அதாவது திமுகவினுடைய வாதத்தில் வலிமை இருக்கான்னா வாதமாக இருக்க தவிர வலிமை இல்லை. அதுவும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் இதை சொல்கிறது வந்து அவர் கடந்த கால அரசியலில் நிகழ்வுகளை ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒருத்தர். ஆனால் இப்படி பேசுகிறாரு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி அவரே சொன்னார், அது ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக கூட இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தான் வாக்களித்தார்கள், நாங்கள் அதை மறுக்கலையே. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் வாக்களித்தார்கள். புரட்சித் தலைவி அம்மாவை நம்பி தான், புரட்சித் தலைவி அம்மாவை முன்வைச்ச திட்டங்கள் தான் மக்களால் ஏற்கப்பட்டு அவர்கள் தான் ஆள வேண்டும் என்பது மக்களுடைய தீர்ப்பு. அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் அந்த கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் நான் கேட்குறேன், அம்மா இறந்துட்டாங்க, அதனால் நாங்கள் ஒரு ஆளை தேடுறோம். ஆனால் அவங்க தலைவர் திமுகவினுடைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வைத்த யார் தலைமையை வைத்து அவங்க வாக்கு கேட்டாங்க. அந்த தலைவர் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறாரு. அவரை ஏன் வீட்டில் இருக்கிறாரு, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அதை நான் விமர்சிக்கலை. அதை வந்து ஆனால் அவரை செயல்பட முடியாதவர் என்று பிரகடனப்படுத்துறது யார்? அவர் வந்து இந்த மண்ணில் வாழ சொல்லையே இன்னொரு தலைமையை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்து எங்களுடைய ஆட்சி ஏன் ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு கூட நான் நேரடியாக சொல்றேன். ஆவடிக்குமார் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ட கேள்வி நான் கேட்டு அவர் நிறைய நேரம் பேசினாரு. எதையும் தேவையில்லாத வாதங்களை பேசல. அவர் இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தான். அதை நினைவூட்டிட்டு நான் அதை இல்லைன்னு சொல்லலையே, செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் என்று பிரகடனப்படுத்துகின்ற வகையில் ஒரு பொறுப்பு உருவாக்கினாங்கன்னு சொல்றேன். ரெண்டாவது, திமுகவில் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள். அந்த கையெழுத்து அம்மா தான் போட்டாங்க, நாங்கள் உணர்றோம். ஆனால் திமுகவுக்கு கையெழுத்து போட்டது யார்? அன்பழகன். ஆனால் அன்பழகன் வந்து ஏன் தலைமை ஏற்க முடியாம இன்னொருத்தர் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது? அந்த கட்சியினுடைய இதெல்லாம் நாங்க விமர்சிக்க விரும்பல, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லை, எங்க விஷயத்துல நீ தலையிடாதன்ற. இல்ல எங்களை விமர்சிக்கின்ற முன்னே இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு விமர்சிங்க. அதாவது ஒரு கட்சியை எப்படி நடத்தணும், யார் தலைமை ஏற்று நடத்தணும், யாருடைய வழிகாட்டுதல் நடக்கணும்ன்றதெல்லாம் அந்த கட்சியில் சூழலை பொறுத்து. நான் இப்படி வரேன். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே சொல்லுகிறார், என்னை கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, என்னை கட்டாயப்படுத்த என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் கேட்ட கேள்விகளே பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டு அடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ற தயாரா இருக்கிறேன். ஆனா எனக்கு பதில் சொல்ற நேரத்தை கொடுங்க. நீங்க அடுத்து என்ன சொன்னீங்க? அவர் என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் இடைக்கால அம்மா இருக்க சொல்லி இடைக்காலத்தில் முதலமைச்சர்களாக 2 முறை இருந்தார். அந்த 5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும்
அம்மா முதலமைச்சரானாங்க. இப்போது அதற்கு பிறகு அம்மா மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சிட்டதுக்கு பிறகு ஓபிஎஸ் நேற்று அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார்? அவர்கள் இறந்துவிட்ட சூழ்நிலையில் என்னை அழைத்து முதலமைச்சராக நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்கள். நான் அதை மறுத்தேன். அவர் அதில் இன்னொன்று சொல்லாமல் விட்டது, அவரே சொன்னார் சின்னம்மா அதில் இருக்கணும்னு சொல்லி அவரே சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு மனசு சரியில்லை, நீங்கள் இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க, இது ஒன்று மற்றவங்கள விட நீங்கள் இருந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொன்னார். ஏங்க நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நான் பதில் சொல்றேன். மாற்றி சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணு கிடையாது. நீங்க மாற்றி சொல்லக்கூடாது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கட்சியினுடைய நிகழ்வு முதலமைச்சர் பேசுறவங்க கட்சி பிரச்சனை நான் பேசல. நீங்க வந்து கட்சி பிரச்சனை. அப்போலோ மருத்துவமனையில் அந்த முடிவை எடுக்க சொல்ல அன்றைக்கு ஓபிஎஸ் உள்பட எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் எல்லாம் முடிவு எடுத்தாங்க. ஓபிஎஸும் அதை சம்மதித்து தான் அதை செஞ்சார். அது ஒரு பகுதி முடிஞ்சது. அவரே சொல்கிறாரு, அவங்க தான் சொன்னாங்க, நான் பதவி ஏற்றுக்கிட்டேன். ஆக கொடுக்குற இடத்துல அவங்க இருந்தாங்கன்றதை அவரே உணர்றாரு. அப்போது அவங்க கொடுத்த பதவி இவரே இன்னும் சொல்ல போனால் அவங்க சொன்னதுனால தான் பதவி ஏற்றுக்கிட்டாருன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்க சொல்ல அவரை அடுத்து ரெண்டாவது இன்னொன்று சொன்னார். எங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களை பொதுச் செயலாளராக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிலையில் அவங்க அந்த ஆலோசனை நடந்தது உண்மை. அன்னைக்கு வந்து சின்னம்மா அவர்கள் எந்த ஒரு அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத நிலையில் கொஞ்ச நாளைக்கு என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் இந்த துக்கத்தை நான் இது பண்ண முடியல, நீங்களே ஒரு முடிவெடுத்து அவர் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை வச்சுட்டு நடத்தலாம்னு சொல்லி சொன்னது உண்மை. அது சொன்னாங்க. சரி, நான் கேட்குறேன், இது உண்மை. ஆனால் பொதுச் செயலாளராக சின்னம்மா வர வேண்டும் என்று முடிவெடுத்தது யார்? அதை முன்மொழிந்தது யார்? அந்த டிராப்டை வரைஞ்சது யார்? அதை கொண்டு போய் பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் சின்னம்மா முன்னிலை கொடுத்து நீங்கள் தான் வழிகாட்டணும்னு சொல்லி அவங்க காலில் விழுந்தது யார்? அதுவும் கட்டாயத்தின் பேர்ல தான் பண்ணிருப்பாங்க. அது எப்படி கட்டாயம் சொல்லிட்டாரு? என்ன ராஜினாமா செய்யணும்னு கட்டாயம் அவங்க பொதுச் செயலாளரா நீங்க கட்டாயப்படுத்திக்க மாட்டீங்க. நான் என்ன பேச விடுங்க. மதுசூதனன் அவர்களுக்கு அந்த பதவி தரேன்னு சொன்னதை மாற்றி செஞ்சது யாரு? நீதானே. அதாவது நீ அன்னைக்கு இதை சொல்லியிருந்தா, அன்னைக்கு இந்த உடன்பாட்டை மீறி இதை செய்கிறோமே, அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் தரேன்னு சொல்லிட்டு ஏன் சின்னம்மாவை கொண்டு வரன்ற என்ன அவருக்கு வந்திருந்தா இவர் ஏன் போய் அங்கே ப்ரே பண்ணுறாரு, காலில் விடுறாரு? இன்னைக்கு இத்தனை பேர் அவர் நேற்று சொன்னதில் உண்மையா பொய்யா சரியா தப்பான்ற வாதத்துக்கே நான் வரல. ஆனால் சொல்ல வேண்டியது எப்போன்னா அப்போ சொல்லியிருக்கணும். அன்னைக்கு பொதுக்குழுவை கூடுறதுக்கு முன்னே இவங்க பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான கோணத்தில் இதை கொண்டு வந்தீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்து நீங்கள் முதல்ல போய் காலில் விழுந்து நீங்கள் தான் வந்து கட்சியை நடத்தணும், நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு கட்சிக்காரங்க மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவங்கள கொண்டு வந்து கட்சி அவங்களையும் முன்னிலைப்படுத்தி திமுக அதிமுக பிரச்சனை. இது ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டில் இருக்கிற வாத பிரதிவாதங்கள். நான் திமுகவுக்கு முதல்ல பதில் சொல்லி முடிச்சுட்டு இன்றைக்கு நடந்த நேற்றைக்கு அவர் ஓபிஎஸ் உடைய கேள்விகளுக்கு பதில். ரெண்டாவது அதுக்கு பிறகு நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். இதுல தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்க பாஜக அரசையும் ஆங்காங்கே அஇஅதிமுக பிரமுகர்கள் விமர்சிக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜனும் இது குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசையை குறை சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது வந்து பாரதிய ஜனதா கட்சியை அவங்க இதுவரைக்கும் குறை சொல்லியிருக்காங்களா? யார் சொல்கிறாங்கன்னா இதை பார்க்குற மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கின்றவர்கள், தமிழ்நாட்டு அரசியலோடு தொடர்புள்ளவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் முடிவெடுத்து ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா பண்ணார். முதலமைச்சர்ன்ற முறையில் அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. ராஜினாமா கடிதம் கொடுத்ததை கவர்னர் ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக அடுத்த அமைச்சரவை அமைக்கிற வரைக்கும் தற்காலிக இப்போ அவருடைய பதவி என்பது, அவருடைய பதவி பிரமாணம் செய்த அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தினுடைய வலிமை என்பது அவர் ராஜினாமா கவர்னர் ஏற்றுக்கிட்ட உடனே முடிஞ்சு போச்சு.
இப்போ வந்து அவர் வந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட், ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது. அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டப்படி ஒரு அமைச்சரவை ராஜினாமா செய்ததுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சித் தலைவர் யாருன்னு பார்த்தா நிர்வாகத் தலைவராக வேணால் முதலமைச்சர் இருக்கலாமே ஒழிய கவர்னர் தான், கவர்னருடைய பெயரால் தான் ஆட்சி நடக்குது. அப்போது கவர்னர் இந்த முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் மட்டும் இல்லை, அமைச்சரவையே ராஜினாமா பண்ணிடுச்சு. அமைச்சரவையே இல்லை, அமைச்சரவை ஒரு பராமரிப்பு சர்க்கார் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் உடனடியாக இதை கண்காணிக்க வேண்டியது, ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர், அதிகாரம் பெற்றவர் கவர்னர். கவர்னர் வந்து அமைச்சரவை இல்லைன்னா ஒன்றா அடுத்த நிமிஷம் அவர் தமிழ்நாட்டில் இருக்கணுமா இல்லையா? இங்கே வந்து ஒரு வெற்றிடம் வந்திருக்கு, கவர்னர் வரல. கவர்னர் வந்து இந்த முடிவை ஏற்றுக்கிறாரு, நிராகரிக்கிறாரு, அது சட்டப்பூர்வமான அவருக்கு என்ன உரிமை இருக்குது, எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது, ஒரு கவர்னர் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற போது அதை ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி இல்லை, அதில் முடிவெடுக்க வேண்டிய அல்லது முடிவெடுக்க முடியாத சூழல் வருகின்ற போது நிர்வாகத்தை நடத்த வேண்டிய கடமைப்பட்ட கவர்னர் இதில் எந்த கருத்தையும் சொல்லலை. அவர் தமிழ்நாட்டிலையும் இல்லை. ஒரு வெற்றிடம் இருக்கின்ற நேரத்தில் இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு சந்தேகத்தை இவர் வந்து மத்திய அரசாங்கம் உடனடியாக நீங்கள் வந்து அங்கே போங்க, அங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை பாருங்க. புரிஞ்சிருச்சு, விமர்சனம் புரிஞ்சிருச்சு. நீங்கள் வரதுக்கு சில நிமிடங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பயணத்தில் இருந்ததுனால பார்த்துக்க முடியாது. தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் நாளை பிற்பகல் சென்னை வருகிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தி. திரு அரசகுமார், ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற ஒரு காபந்து அரசுன்னு கூட சொல்ல முடியாது. அமைச்சரவையும் கலைக்கப்பட்ட நிலையில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அடுத்தது பதவி ஏற்க வேண்டும். அவருடைய பதவி ஏற்பு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் கேட்குற மாதிரி ஆளுநர் தமிழகத்தில் இருந்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இல்லை, அதாவது கூடுதலாக ஒரு கேள்வி சேர்த்தே வச்சிடறேன். ஏன் தமிழகத்திற்கு பொறுப்பாளுநரையே வைத்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு? ஒரு ஆளுநரை ஏன் இன்னும் நியமிக்கவில்லை? பொறுப்பான ஆளுநராக இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் பொறுப்பாளராக வைத்திருக்கிறார். எதுகை முனைக்கு சரியா இருக்கும், யதார்த்தத்திற்கு எதுகை முனைக்கு சரியா இருக்கும். யதார்த்தத்திற்கு இல்லை, நான் கேட்குறேன், சொல்கிறேன், விவரம் சொல்லுவோம்ல. அதாவது முதல்ல சகோதரர் ராவடிக்குமார் அவர்கள் வந்து மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் கேட்கிறார்கள், பாரதிய ஜனதாவை பார்த்து என்று சொன்னார்கள். அதே மக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் சகோதரி சசிகலா அவர்கள் வரக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் இதை அவருடைய கவனத்திற்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இரண்டாவதாக, ஆளுநருங்கிறவர் வந்து ஒன்றும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸர் கிடையாது, போஸ்ட் மாஸ்டர் கிடையாது. இவங்க சொன்னோன்னு கூப்பிடுறது, சொன்னோன்னா பதவி கொடுக்குறது. 4 நாளைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க, திடீர் 2 மாதம் கழித்து ஒரு முதல்வர் வந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை திடீரென்று மாற்ற வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன வந்தது? இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன நடைமுறை, என்ன வரவு செலவு, என்ன சூழ்நிலை, இதெல்லாம் ஒரு கவர்னர் ஆராய்வர். ஆராய்வதற்கு மத்தியில் சட்ட சிக்கல் ஒன்று உள்ளே இருக்கிறது. என்ன சட்ட சிக்கல் என்றால், உச்சநீதிமன்றத்தை மரியாதைக்குரிய கர்நாடகத்தினுடைய அரசு வழக்கறிஞர் அணுகுகிறார். அணுகி இதுபோல் வந்து சசிகலா அவர்கள், வி.கே. சசிகலா அவர்கள் தமிழக முதல்வராக வருவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக தெரிகிறது, அறிகிறேன். ஆகவே இவருடைய வழக்கு நிலுவையில் இருக்கிற தீர்ப்பு ஒத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விடுதலை பண்ணால் பண்ணுங்க, தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, எதே ஒன்று பண்ணுங்க, ஆனால் மொத்தத்தில் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 1 வார காலத்திற்குள் தீர்ப்பு கொடுக்கப்படும் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. அந்த தகவலையும் கருத்தில் கொள்கிறார் கவர்னர். நல்லா இருந்துகிட்டு இருந்த ஒரு முதலமைச்சரை திடீர்னு கூப்பிட்டு ஒரே நாளில் முடிவு பண்ணி, நம்ம ஏற்கனவே ஷெட்யூல்டு படி ப்ரோக்ராமில் இருக்கோம், திடீர்னு கூப்பிடுறாங்களே, திடீர்னு மாற்றணுங்கிறாங்களே, என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அது சம்பந்தமாக அவருக்கு சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுது. அதுக்காக போறாரு, டெல்லி போறாரு, உயர் அரசு அலுவலர்கள், அரசு வழக்கறிஞர்களை பார்க்கிறார், சந்திக்கிறார், பேசுகிறார். இதற்கு இடையில் ஓரளவுக்கு உளவுத்துறை இருக்கு. நமக்கெல்லாம் கிடைக்கிற செய்தி, மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கிற செய்தி கவர்னருக்கும் கிடைக்கும். அவருக்கும் வந்து ரகசியத்துறை, உளவுத்துறை எல்லாம் வச்சிருப்பாரா இல்லையா? இது மாதிரி இருக்கு சூழ்நிலை. ஓபிஎஸ் ரிசைன் பண்ணதுல வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லாத மாதிரி தெரியுதுங்கிற தகவல் அவருக்கு தாமதமாக அவருடைய செவிகளுக்கு எட்டப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் ஆராய்வு பண்ணி ஓரிரு நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்த்து அதுக்கு தகுந்தால் போர் சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு கவர்னர் தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒன்று. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேள்வி கேட்டுறேன். அதில் பொதுவாக விதி, ஏதோ மரபு கூட இல்லை, விதி, ரூல்
ஒரு ஆளுநருடைய பதவி நிறைவு அடைகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அடுத்ததாக எந்த ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்பது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும், ஆலோசிக்கும். புதிய ஆளுநரை தேர்வு செய்வார்கள். தேர்வு செய்து இந்த ஆளுநருடைய பதவி காலம் நிறைவடைகின்ற பொழுதே புதிய ஆளுநர் பதவியேற்று விடுவார். இதுதான் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய விதி மரபு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இன்னமும் அவ்வாறு ஏற்கனவே இருந்த ஆளுநருடைய பதவிக்காலம் நிறைவடைப் போகிறது என்பது தெரிந்த பிறகும் கூட புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான எந்த முயற்சிகளும் செய்யாமல் பொறுப்பாளராகவே வைத்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஆளுநர் ஒரு விமர்சனத்தையும் ஒரு ஐயத்தையும் செய்யப்படுகிற ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியாக எல்லோராலும் போற்றப்பட்ட, பாராட்டப்பட்ட, நேசிக்கப்பட்ட மாண்புமிகு முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு அவருடைய உடல்நிலையிலே பல்வேறான வதந்திகள், பல்வேறான தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக மருத்துவ குழுவும் சரி, மக்களாலும் சரி பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. இப்படி இருக்கிற போது சரியான ஒரு ஆளுநர் பொறுப்பாளராக இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் உங்க தகவலுக்கு பிடி அரசுகுமார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல் நலம் சரியாக இருக்கின்ற காலத்திற்கு முன்பாகவே, நான் சொல்றேன், பதவிக்காலம் முடியறதுங்கிறது திடீர்னு நாளைக்கு முடியுதுங்கிறது இன்னைக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி உளவுத்துறை இருக்கலாம் சொன்னீங்க இல்லையா, மத்திய அரசுக்கு தமிழகத்தினுடைய ஆளுநருடைய பதவிக்காலம் எப்பொழுது முடிய போகிறது என்பது முன்பே தெரிந்திருக்கும். அதற்கு முன்பாகவே அடுத்த ஆளுநரை நியமிப்பதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பும் செய்திருக்கிறார்கள். செய்துவிட்டு தமிழ்நாடு அரசியல் சூழல் என்ன மாதிரியாக இருந்தாலும் ஆளுநருடைய பதவிக்காலம் நிறைவடைகின்ற பொழுது புதிய ஆளுநர் பொறுப்பேற்றிருப்பார். இது இயல்பு, இது மரபு, இதுதான் ஆஸ் பெர் லா, ரூல், கான்ஸ்டிடியூஷன் அதான் இருக்குது. ஆனா இங்கே அவ்வாறு செய்யவில்லை. புதிதாக எந்த ஆளுநரை நியமிப்பது என்பதை குறித்த ஆலோசனைகளோ பரிசீலனைகளோ கூட நடைபெறவில்லை என்பது என்ன நோக்கத்திற்காக? ஆலோசனை செய்யல, பரிசீலனை செய்யலங்கிறதெல்லாம் உங்களை என்னையும் கேட்டுட்டு பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக கவர்னர் கேளுங்க, கவர்னரை உடனே நியமிக்க வேண்டும் என்பது விதி இருந்தாலும் கூட பக்கத்து மாநிலத்தினுடைய கவர்னர் அதை கூடுதலாக பார்க்கலாம் என்பதும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு பக்கத்துல ஃபிளைட் ஹைதராபாத் 1 மணி நேரம் ஆகுது, பாம்பே 1.5 மணி நேரம் தாங்க. இல்ல இங்க இருந்து துபாய் கூட 1.5 மணி நேரம் தான். அதெல்லாம் சொல்றேன், நீங்க பக்கத்து மாநிலம்னா ஒரு நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். பக்கத்துல போட்டா எப்ப பார்த்தாலும் ஆந்திராக்காரங்களை போடுறீங்கங்கறீங்க. நம்ம கொஞ்சம் பாம்பேல இருந்து வந்தா பாம்பே கூட ஆழமா பேசலாம் நினைக்கிறேன். திருப்பிட்டு இல்ல என்னோட கேள்வியில ரொம்ப தெளிவா கேக்குறேன். என்னோட கேள்வி என்பது இல்ல நீங்க என்ன தெளிவா பதில் சொல்லட்டானே. இல்ல நான் அதான் கேக்குறேன். இல்ல நம்ம அந்த மாதிரி மேம்போக்கா பேச வேணாம். நீங்க ஆழமான கருத்து இல்ல, நீங்க இன்னும் ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் நம்பிக்கையில நான் திருப்பி வைக்கிறேன். ஆளுநரை நியமிக்காமல் இருந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இது போன்ற விமர்சனங்களுக்கு வழிவகை செய்து விடுகிறது. முழுமையா நீங்க என்ன சொல்ல கிடைக்கும். அதாவது ஆரம்பத்தில் கூடுதல் பொறுப்பாகத்தான் ஆளுநர் நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு சரியான ஒரு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்கிற நிலை வருகிற போது முதல்வருடைய உடல்நிலை மோசமாகிறது, மருத்துவமனைக்கு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல நேத்து வரைக்கும் 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த கவர்னர் அதிமுக பார்வையில் இந்த 2 நாளைக்குள்ள இவங்க சொன்னோடனே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுனால இப்ப தகுதியற்ற கவர்னர், கண்டுக்காத கவர்னர், பொறுப்பில்லாத கவர்னர், மத்திய அரசு கண்டுக்கல, தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருச்சு, இதெல்லாம் இந்த 2 நாள் பேசுற பேச்சு. இந்த நிமிடம் வரை அஇஅதிமுக தரப்பிலிருந்து ஆளுநர் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை என்று எந்த அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலைங்கிற, யாருமே சொல்லலை அப்படிங்கிறதா யாருமே சொல்ல. திரு ஐயநாதன், அடிப்படையில் மரபு இங்கே என்னவாக இருந்திருக்க வேண்டும், இருக்கிறதா? அதாவது அரசமைப்பு ரீதியான பொறுப்பு என்பதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் எழுந்தது 5ஆம் தேதியே. அப்பொழுதெல்லாம் ஆளுநர் அவர்கள் அவருடைய குடும்பத்தினருடன் ஊட்டியில் தான் இருக்கின்றார். சரி, அதற்கு பிறகு கோவையில் திங்கட்கிழமை அவருக்கு ஒரு நிகழ்வு இருக்கின்றது. அதற்கேற்ற போதெல்லாம் அமைத்திருக்கின்றார். அப்பொழுது இவர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள், சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த குழுவை தேர்ந்தெடுப்பது இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வரே முன்மொழிகிறார். எல்லாம் முடிந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் இங்கே வந்திருந்து இங்கே அமர்ந்து இந்த சூழலை எவ்வாறு கையாள்வது என்பதையெல்லாம் கேட்டு அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று, நீங்கள் ஏன் இப்பொழுது இந்த 48 மணி நேரம் என்பது ஒரு பெரிய ஒரு விவாதமாக சுற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே ஆளுநர் இருந்திருப்பாரேயானால் இப்படிப்பட்ட சர்ச்சைகளும் வராது, ஒரு குழப்பங்களும் இருக்காது. இதெல்லாம் பார்த்தா மேலிருந்த வாரியாக பார்த்தா தெரியாது. ஆனால் அரசனுடைய நிர்வாக அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் அதன் காரணமாக ஒரு செயலின்மையும் உருவாகி இருக்கும். இது மக்களை பாதிக்கக்கூடிய விடயம். இன்னொன்று, எனது சகோதரர் அரசகுமார் அவர்கள் பேசும்பொழுது இந்த காலதாமதத்தை பற்றி ரொம்ப சாதாரணமாக அவர் எடுத்துக்கிறார். அப்படி சொல்ல முடியாது. அரசியலில் காலதாமதம் என்பது ஆரோக்கியமானது அல்ல.
அதுவும் யார் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அரசமைப்பு ரீதியான பொறுப்பை செயல்படுத்த வேண்டுமோ அவர் அந்த நேரத்தில் இருப்பது அத்தியாவசியமானதாகும், மிக மிக அத்தியாவசியமானதாகும். அவர் இங்கே வந்து இவர் சொன்ன காரணங்கள் அனைத்தையும், உதாரணத்திற்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெறுவது என்பதிலிருந்து தமிழக அரசினுடைய சட்டத்துறை இருக்கின்றது, தமிழ்நாட்டினுடைய அரசு வழக்கறிஞர் இருக்கின்றார், இங்கேயும் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், இங்கேயும் அரசமைப்பு வல்லுநர்கள் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கூட்டி தாராளமாக செய்யலாம். இங்கே ஒரு தலைமை செயலர் இருக்கின்றார், எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்தையே தவிர்த்து விட்டு எப்பொழுது வருவார் எப்பொழுது வரமாட்டார் என்று வரும்பொழுது அப்படி ஒரு சூழல் நிலவுகிறது என்றால் இதில் மத்திய அரசு ஆளுநரினுடைய இந்த இப்படிப்பட்ட தாமதத்தை வைத்து விளையாடுகிறது என்பது தான் உண்மை. இந்தியாவை பொறுத்தவரை நாம் பல்வேறு மாநிலங்களில் நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்லும்போது நான் சொன்னேன், ஒரு மாநிலத்தில் தலைமை என்பது நிச்சயமற்ற தன்மைக்கு போகும் பொழுதோ அல்லது ஒரு அரசியல் ஒரு குழப்ப நிலைக்கு போகும் பொழுதோ அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு தனக்கான அரசியல் விளையாட்டுகளை விளையாடுவது இந்தியாவில் புதிதல்ல. இவர்கள் வந்த பிறகு உத்தராகண்டில் நடந்திருக்கிறது, அப்புறம் அந்த அசாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் நடந்திருக்கிறது, அது ஒரு முன்னாள் முதல்வர் தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, இவ்வளவு நிகழ்ந்திருக்கிறது. இதையெல்லாம் இந்தியாவில் வந்துட்டு மத்திய அரசு ஆளுநர்களில் வாழ்கிலாய செய்த திருவிளையாடல்களை எல்லாம் போட்டிங்கன்னா 1, 2 இல்லை 15 வால்யூம் போட வேண்டியது இருக்கும்னு சொன்னேன். ஆனால் அந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். இப்பொழுது இந்த காலதாமதம் எங்கே போய் முடிந்திருக்கிறது என்றால், ஒரு காலதாமதம் தான் இந்த குதிரை பேரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது கொண்டு செல்லும். அப்பொழுது மத்திய அரசு விரும்புகிறதா? ஏனென்றால் ஒரு ஆளுநர் என்பவர் உங்களுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆளுநர் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது ஆளுநர் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு கன்வின்ஸ் ஆனால் மட்டும் அவர் அழைக்கலாம். ஆமா, அவர் கன்வின்ஸ் ஆகல அல்லது ஆகல, எந்த இடத்துல ஆகலைங்கிறத எந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சரி, அதான் கான்ஸ்டிடியூஷன். அவர் அப்படி இருக்கின்ற பொழுது அது முழுமையாக ஆளுநருக்கு அந்த அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பதவி விலகி 2 நாட்களுக்குள் 48 மணி நேரத்திற்குள் தன்னை கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்கின்ற பொழுது அது தொடர்பான ஒரு முடிவை எடுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரமும் உரிமையும் இருக்கிறதா இல்லையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, 5ஆம் தேதி அவர் அந்த 1:15 மணி 1:14 மணிக்கு நான் கையெழுத்திட்டேன் என்று சொல்லுகின்றார். பிறகு 2-2:30 மணிக்குள்ள வந்துட்டு இவரே ப்ரப்போஸ் பண்றாரு. அன்னைக்கே அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆளுநர் இங்கே இருந்திருந்தார் அப்படின்னம்னா அன்னைக்கே இவர்கள் சென்று அங்கே பார்த்திருப்பார்களா இல்லையா? அது நடக்கக்கூடியது எந்த விதத்திலாவது அரசமைப்பு ரீதியான முரண்பட்ட செயலா? புதிய முதலமைச்சர் புதிய அமைச்சரவை பதவி ஏற்றி இருந்தால் அதன் பிறகு ஓபிஎஸ் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த ஒரு அண்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்குங்கிறீங்க, ரைட்? நிச்சயமாக. ஏனென்றால் 2 நாட்கள் அவர் அமைதியாக இருக்கின்றார். அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இவர் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை முன்மொழிவதற்கு முன்னால் நடந்தவை. இதை நான் இப்படியே திருப்பி இன்னொரு பக்கத்துல கேட்டா சொல்லுங்க, ரைட்? அவங்க பக்கத்துல ஏன் ஆளுநரை நியமிக்கலன்னு கேட்டோம். தமிழகத்தில் ஆளுநர் இல்லை, பொறுப்பாளர் தான் இருக்கிறார். அவர் தமிழகத்தில் இல்லை, சென்னையில் இல்லை. அவர் சென்னை எப்பொழுது வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் சென்னை வந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு 4 நாட்களோ 5 நாட்களோ ஒரு வாரமோ தள்ளி திரு ஓபிஎஸ் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு உடனடியாக தங்களுக்கான ஆதரவு கடிதத்தை பெற்று ஆளுநரை சந்திச்சிருக்கலாமே. ஏன் ஆளுநர் இல்லாத நிலையில் ஆளுநர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அவளை ரிசைன் பண்ண சொல்லணும், அதை ஃபேக்ஸ் அனுப்ப சொல்லணும்? இந்த பாருங்க, காவல்துறையிலிருந்து முதல்வர் வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹாலிடே அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க சொல்லிக்கின்ற பொழுது இவங்களும் அதோடு சேர்ந்து பயணித்துக்கலாமே நான் கேட்கிறேன். அதே மாதிரி அவர் இருந்த இடம் என்ன அப்படின்னம்னா தமிழ்நாடு இல்லை, ஊட்டி. அது என்ன அப்படின்னீங்கன்னா த அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல் பதவிகளில் உயர் பதவிகளில் இருக்கிற அந்த இடத்துல அதிகாரிகள் எந்த நேரம் வேணாலும் போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட இடம் அவருக்குன்ற ஒரு அதிகாரி குடும்பம் கூடவே இருக்கும். இந்த விடயத்தை உடனடியாக அவர் கையாண்டு இருந்தார் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குதிரை பேரம் என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு நடவடிக்கை. புறம்பான ஒரு நடவடிக்கை. அப்படி ஒரு நடவடிக்கை ஏற்படாமல் இருப்பதற்கு இன்றைக்கு 2 பஸ்ஸில் கூட்டு போகிறாங்களே, அது அவங்களுடைய கட்சி சார்ந்த விடயம். அது நம்பிக்கையின்மை, அது வேற விடயம். நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் வந்துட்டு கூப்பிட்டு அழைச்சிட்டு நீங்கள் ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி, அதுதான் இங்க. இதுதான் ஆளுநருடைய முக்கியமான ஜனநாயக ஃப்ளோர் ஆஃப் தி அசெம்பிளி அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் பல வழக்குகள் அதான் முத்திட்டு வந்துட்டதுக்கு பிற்பாடு நாளைக்கு மத்தியானம் வருவது உறுதியாகிறது அப்படின்னு சொன்னா இது எல்லாம் வந்துட்டு ஒரு
கான்ஸ்டிடியூஷனல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா இல்லையா? நான் அந்த இடத்துல இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இது ஒரு கான்ஸ்டியூஷனை பிரேக் பண்ற மாதிரி இருக்கும் அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக போய்விடும் என்ற வாதத்தை ஐயநாதன் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர் திரு சுப்பிரமணியன் சாமி அவர்களும் கூட இதே கருத்தை வலியுறுத்தியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டெல்லியிலிருந்து நேரலையில் நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மிக மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் பராசரன் அவர்களும் இணைகிறார். சட்ட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், ஆளுநர் என்ன செய்திருக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் என்ன செய்திருக்க வேண்டும், பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருக்கும். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழல் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? ஓபிஎஸ்ஆ, விகேஎஸ்ஆ, ஓ பன்னீர்செல்வமா, விகே சசிகலாவா என்பது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டம் சொல்வது என்ன என்பது குறித்து பேசுவதற்காக டெல்லியிலிருந்து நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் பராசரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் சட்ட ரீதியிலான சில தரவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறீர்கள். முதலில் எங்களுடைய நன்றி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொலிட்டிக்கல் கிரைஸை எப்படி பார்க்குறீங்க? கான்ஸ்டியூஷன் என்ன இதில் தெளிவாக சொல்லுகிறது? ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் என்ன மாதிரியான முடிவுகளை இந்த தருணத்தில் எடுக்க இயலும் அப்படிங்கிற சட்ட ரீதியிலான உங்களுடைய வாதங்களை தாருங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டி இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான். இப்போ தேர்தல்லாம் நடந்து இப்போது முடியல. இப்போ ஆட்சியில் இருக்கிறது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது ஒரு முதலமைச்சர் ராஜினாமா செய்து விட்டார். அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அதே கட்சி இன்னொருத்தரை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்து ஒரு சாய்ஸை கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கு. அப்படி இருக்கிறச்ச நார்மலாக ஒரு சாதாரண சூழ்நிலையில் சட்ட ரீதியில் அரசியல் சாசனப்படி சாதாரண சூழ்நிலை கவர்னர் பதவி பிரமாணம் உடனே செய்து வைத்திருக்க வேண்டும். இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் அன்னைக்கு அவசரமாக டெல்லி வந்து விட்டதாகவும் அதே தருணத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த இரு வழக்குகளிலும் தான் தீர்ப்பு கூறப்போவதாக சொல்லிய காரணத்தினாலும் ஆளுநர் அவர்கள் ஒரு வாரம் இதற்காக he can wait and then take a call with regard to swearing in அப்படின்னு நினைத்திருக்கலாம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. Ultimately, general impression is the decision to swear in a chief minister, எப்போ ஒரு chief minister swear in பண்ணலாங்கிறது இட்ஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கவர்னர், அதாவது அவருடைய சாய்ஸ் தான். பட் இது அவர் ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. he has to take a call immediately because இதனால் ஸ்டேட்டும் ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா we have not been having an effective chief minister for months. Therefore, the governor has to take a call on this as soon as possible. ஐயா, இந்த இடத்துல திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் சட்ட ரீதியாக இருக்கிறதா? சட்ட ரீதியாக என்னை பொறுத்தவரை அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னுதாரணமும் இருக்கிறது. அதாவது 1977 ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ் அகர்வால் என்பவர் அலகாபாத் தலைமை நீதிபதியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள்.
அந்த ராஜினாமாவும் ஜனாதிபதியால் ஏற்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அதை வாபஸ் பெறுவதற்காக கடிதம் அனுப்பினார். அதை நீங்கள் வாபஸ் பெற முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் உறுதியாக கூறிவிட்டது. ஏனென்றால் அது ஆக்ஷன் ஆகி ஃபைனலாக முடிவு எடுத்துட்டாங்க. அது கடிதம் ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது. அண்ட் he has also been asked to act as a caretaker chief minister. இப்போ திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட முடியாது. இப்போ கவர்னர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஓ பன்னீர்செல்வம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா he has மெஜாரிட்டிங்கிறாரு. ஒன்று வேணால் கவர்னர் செய்யலாம். அவர் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ there is some sort of a confusion in the ADMK ranks. இவர் இன்னைக்கு is a caretaker chief minister. He also claims that he has got a majority. So before actually Sasikala has given a chance, let Mr. Pannirselvam prove that he has got a majority. And then if he proves a majority, அவரால் majority prove பண்ண முடிஞ்சுன்னா he can become a chief minister. அப்படிங்கிற ஒரு வியூவும் கவர்னர் எடுக்கலாம். He can't actually allow him to withdraw the resignation, but he can say, go and prove your majority before the assembly. ஓகே, அதில் 2 கேள்விகள் எழுகின்றன. திரு ஓபிஎஸ் அவர்களிடம் இதே கேள்விகள் முன்வைத்த பொழுது, சட்ட ரீதியாக முன்வைத்த பொழுது, உண்மைதான், ஆனால் என்னை அழுத்தம் கொடுத்து என்னை கட்டாயப்படுத்தி என்னை ராஜினாமா செய்ய சொன்னதால் அதை திரும்ப பெறுவதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறாரு. கட்டாயப்படுத்தி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா அந்த ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்கு? கட்டாயப்படுத்திங்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. ஆக்சுவலாக இது நீங்கள் இது அவர் ஒரு மைனர் அல்ல. அவர் ஒரு இஸ் நாட் அ நார்மல் சைல்டு, அல்லது இது ஒரு கோர்ட் வழக்கு அல்ல. இவர் இஸ் இந்த பொசிஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அதனால டியூரஸ் கோயர்ஷன்லாம் இங்கே நடக்காது. இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் still if you claim that ADMK is with you, governor can take into account the fact that you have been the chief minister in the past. You will be given the first opportunity. உங்களுக்கு first chance கொடுக்கப்படும். நீங்கள் போய் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கவர்னர் can give a chance to him. 2/3 வேணும் அப்படிங்கிற இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகணும்னா 2/3 மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதில் 1/3 ஆர் 2/3ன்னு 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. சட்ட திருத்தம் 2003 கொண்டு வரப்பட்ட பிறகு அது 1/3 2/3 சார்? ஐ திங்க் 2003 ஒரு அமெண்ட்மெண்ட், ஓகே 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3/2 ஓகே 1/3 தான். ஓகே, ஐ வில் கம் பேக் டு யூ சார், ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். ஐ வில் கம் பேக் டு யூ. இதில் 3/2 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளும் பேசணும். நீங்கள் கூட எடுத்து பார்த்தீங்க, அவர் 1/3 அப்படிங்கிறாரு ஒரு பக்கம். ஆனால் இப்போ அவர் சட்ட ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, திருப்பி விட்ரா பண்ண முடியாது, இஸ் நாட் சரியான சைல்டு அப்படின்னா. நீங்கள் அப்படி ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது ஆளுநருக்கு ஒருவேளை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யலாம். இவர் இந்த மாதிரி எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று கேட்பதால் ஏற்கனவே அவர் காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தில் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு கடிதத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை அழைப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பது சட்ட ரீதியில் சரியானதாக இருக்குமா? அல்லது ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், இப்பொழுது காபந்து முதலமைச்சராக நீடிக்கிறேன், என்னிடம் பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்குமா? இல்லை, இப்போ மூத்த வழக்கறிஞர் சொன்னது போல் ஆன்டி டிஃபெக்ஷன் அல்ல கட்சித்தாவல் தடை சட்டத்தில் மெர்ஜர் ஒரு கட்சி பிரிந்து மற்றொரு கட்சியோடு இணையும் போது தான் 2/3 தேவை. ஆனால் ஒரு கட்சி இரண்டாக பிளவுபடுவதற்கு 1/3 போனாலே போதும், அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிளவாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் அவங்க மூத்த வழக்கறிஞர் சொன்னாங்க. இங்கே அரசமைப்பு சட்டப்படி ஒரு ஆட்சிக்கு வர உரிமை கோரினால் அதை ஆய்வு செய்து அழைக்கக்கூடிய அந்த கடமை பவுண்டட் டியூட்டி கவர்னருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது, அதை செய்யணும். ஆனால் என்ன காரணன்றதை அவர் ஆளுநர் சொல்லணும். இப்போ நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்க. ஒன்று, இதை போல் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுமான்றது மூத்த வழக்கறிஞர் மிக தெளிவாக சொன்னாங்க. அவர் தனக்கு மெஜாரிட்டி என்று சொல்லும் நேரத்தில் அதை நிரூபிக்கக்கூடிய இடம் எஸ்ஆர் பைம வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. அது சட்டப்பேரவையில் தான் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் நிரூபித்தாலும் அவர்களை முதல்வராக அழைப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை உண்டு. அதுக்கு முன்பாக நண்பர் குமாருக்கு முதல் தகவலில் ஒரு சின்ன விடயம், ஒன்று தவறானது கிடையாது.
அவர் வந்து கட்சியுடைய தேர்வையும் ஆட்சி தேர்வையும் ஒரு குழப்பி பேசினாங்க. திராவிட முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி பொதுச் செயலாளர் போடணும்ன்றது. நாங்கள் உங்கள் பொதுச் செயலாளரை பற்றி எந்த விமர்சனமும் நாங்கள் செஞ்சதில்லை. உங்கள் கட்சியில் நீங்கள் பொதுச் செயலாளர் நாங்கள் எதுவும் செய்யலை. நாங்கள் விமர்சனம் செய்ததெல்லாம் ஆட்சித்தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதை பற்றி தான் நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டு வந்தோம். அந்த அளவில் தான் நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து ரெண்டையும் குழப்பி உங்கள் தலைவர் செயல்படல அப்படின்றாரு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் நிறைய பதில் சொல்லிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாகரிகமான குற்றச்சாட்டுகள் வந்து நாங்கள் வைக்க மாட்டோம் இப்போன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் சட்டக்கடமைகள் அரசமைப்பு சட்டப்படி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இதில் ஏதோ அரசியல் இருக்கிறது என்பது மட்டும் ஒரு தெளிந்த உண்மையாக தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, ஒருவேளை பெரும்பான்மைக்கான ஆதரவை திரு ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையில் எதிர்பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ்க்கு தன்னுடைய ஆதரவை தருமா? நீங்கள் இன்றைய தினம் எங்கள் மதிப்பு எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கார். நாங்கள் ஓபிஎஸ் ஆதரிக்கல, அது அடிப்படையாக புரிஞ்சுங்க. நாங்கள் சட்டப்பேரவைகளை ஆதரித்ததெல்லாம் மக்கள் சார்ந்த விஷயங்களை மசோதாக்களாக கொண்டு போய் ஆதரிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அப்படிப்பட்ட திட்டங்கள் வரும்பொழுது அந்த மசோதாக்களை ஆதரிப்பது தான் கொள்கடிப்பில் கொண்டு தவிர ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற துறைக்கு எடுக்கவில்லை. அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்கனவே நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஆளுநர் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இன்னொரு பிரிவை இதே மாதிரி ஆட்சி அமைக்க அழைக்கிறார். உச்சநீதிமன்றம் அதன் பிறகு தலையிட்டு அதை ஆளுநருடைய உத்தரவை ரத்து செய்கிறது. மீண்டும் காங்கிரசினுடைய ஏற்கனவே இருந்த பிரிவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஒரு நிலையில் முதலமைச்சராக இருந்த திரு கலிகோப்புல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அங்கே அரசியல் நிகழ்வுகள் மிகவும் மோசமாக இருந்துச்சு. அப்போது அதைத்தான் திரு ஐயனான் சுட்டி காட்டுகிறார். நாட் ஒன்லி பிஜேபி, பொதுவாகவே மத்தியில் இருக்கக்கூடிய யார் ஆட்சியில் இருந்தாலும் மத்திய அரசு என்பது மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே எத்தனைத்திருக்கிறார்கள். கடந்த கால வரலாறுகள் அவ்வாறே இருக்கின்றதுங்கிறதுக்கு அவர் உத்தரகாண்டா சொன்னார், அருணாச்சல பிரதேசம் சொன்னார், தமிழ்நாடு புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி இழந்த பிறகு அங்கே ஓராண்டு காலமாக ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அப்போது இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு கெயினாக எடுத்துக்க முயற்சிக்கிறது அப்படிங்கிறது தான் ஐயனார் மன்றருடைய வாதம். இல்லை, அதாவது அதுக்கு முன்னாடி பொதுவாகவே வந்து பிஜேபின்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சாதாரணமாக பேசி பழகிட்டாங்க. அதுதான் உண்மை. நேற்று எதுனா பார்த்தீங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் கூட ரொம்ப அலட்சியமாக அவருடைய பேட்டி நள்ளிரவில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, பிஜேபியில் எவன் இருக்கான் எம்எல்ஏங்க அவன் இவன். இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சபையில் தெரிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது பிஜேபின்னா ரொம்ப அனாவசியமாக பிஜேபியில் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான். இப்போ தமிழ்நாட்டு பிஜேபியில் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான். தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரன், தமிழ் தினத்துக்கு சொந்தக்காரன், ஒரு 25 பேர் 40 பேர் 50 பேர் லீடர்ஸ்னு பேர் சொல்கிற அளவில் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க அண்ணன் ஐயனாதன் கேட்டார், இப்போ மத்திய அரசு வந்து விளையாடுறது, இதெல்லாம் விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டா தமிழ்நாடுன்னா? மத்திய அரசு விளையாடுறதுக்கு பிஜேபி கவர்மெண்ட்டை விளையாடுறதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார் மோடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு சாதாரணமாக நடந்த நிகழ்வு அல்ல. எதிர்பாராத விதமாக திடீரென நல்லா இருந்த ஒரு முதல்வர் திடீரென மரணப்படுக்கைக்கு போய்கிறார், மருத்துவமனைக்கு போய். ஒரு நள்ளிரவில் ஒரு முதல்வரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கட்சி விரும்புகிறது, எம்எல்ஏக்கள் விரும்புகிறார்கள். நள்ளிரவில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. நல்ல ஆட்சி போய் கொண்டிருக்கிற போது, நல்ல செயல்பாடுகள் இருக்கிற போது திடீரென கூப்பிட்டு எழுதி வாங்கி மிரட்டி இந்த ஆட்சியை வேறு விதமாக வேற ஒரு கூட்டம் ஆட்சியை கையப்பிடிக்க பார்க்கிறது. ஆட்சி சின்ன குறுக்கீடு சொல்லுங்க. திரு ஓபிஎஸ் அவர்களிடம் நீங்கள் மிரட்டப்பட்டீர்களா என்று இன்று மாலை செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். என்னை யாரும் இந்த நிமிடம் வரை மிரட்டவில்லை என்று ஓபிஎஸ் சொல்கிறார். ஆனால் பாஜக சொல்கிறது அவரை மிரட்டினார்கள். மிரட்டுறதுல ரெண்டு இருக்குங்க. அவரே சொல்லிட்டாரு, உட்கார்ந்து கையெழுத்த போடணும், அதுக்கு பேர் மிரட்டுறதா வேற என்னங்க? அவர் ரொம்ப தெளிவாரு. அவர் தாங்க சொன்னாரு தீர்மானிச்சிட்டு கூப்பிட்டாங்கன்னு சொன்னாரு. கட்டாயப்படுத்திங்கிறதுக்கும் மிரட்டிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீர்மானிச்சிட்டு கூப்பிட்டாங்கன்னாரே, உங்களை மிரட்டினார்களாங்கிற கேள்விக்கு மிரட்டவில்லை என்று அவரே பதில் சொல்றாரு. நாங்க சொல்ற மிரட்டுறதுங்கிறது வந்து அரசியல்ல வந்து நம்ம 4 பேர் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ கையெழுத்த போடுப்பா பாத்துக்கலாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா அதுக்கு பேர் மிரட்டல் தான். ஒருவேளை அவருடைய பார்வையில மிரட்டல் இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ அழகாக நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மிக சிறப்பாக சொன்னார். நான் இது எப்படி எடுத்துக்கிறேன், பெரும்பான்மை அவரை சொல்லிட்டாங்க ராஜினாமா செய்ய சொல்லி, அவர் ராஜினாமா செய்கிறாரு. அவருக்கு உள்ளபடியே அந்த கட்சியினுடைய 131 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவும் இருக்கும் என்று சொன்னால் அவங்க எல்லாரும் அவரை தான் ஆதரிக்க போகிறாங்க. ரைட், ஆதரிக்க போகிறாங்க. அப்போ 131 எம்எல்ஏக்களும் இல்லை, இன்னொருவர் தான் முதலமைச்சர் என்று அவருக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கின்ற பொழுது சொந்த கட்சியில் பெரும்பான்மையான ஆதரவு இன்னொருவருக்கு உறுப்பினருக்கு இருக்கின்ற பொழுது, அந்த கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு இருக்கின்ற பொழுது அவர் அந்த பதவியை விட்டு விலகுவதுதானே சட்ட ரீதியிலும்
அறம் சார்ந்தும் சரியா இருக்கும். நியாயமான கருத்து நீங்கள் சொல்கிறது. இப்போ அஸ்ஸாம்லாம் சொன்னீங்க இல்லையா, அஸ்ஸாமில் வந்து வெளியில் இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லலை. அஸ்ஸாமில் வெளியில் இருக்க முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லலை. இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வந்து எம்எல்ஏ இருக்காருன்னா, இப்போ தளபதி அவர்கள் செயல் தலைவர் எம்எல்ஏ இருக்காருன்னா, கலைஞருடைய உடல்நிலை சூழ்நிலை காரணமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த கதை வேற. சரி, இது வந்து சட்டமன்றத்திற்குள்ளே நுழையாதவர், சட்டமன்றத்துக்குள்ளே இதுவரை பிரவேசிக்காதவர் திடீரென்று நான் முதலமைச்சர் ஆகிறேன் என்று சொல்லுகிற போது அதில் இருக்கிற மர்மம் என்ன என்பதையும் அதில் இருக்கிற சட்ட பிரச்சனை என்ன, இரண்டாவது வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நிலுவையில் இருக்கிற ஒருவர் முதலமைச்சராக துடிக்கிற போது என்ன அவசரம் என்பதை கவர்னர் ஆலோசிக்க மாட்டாரா? அந்த மாதிரி நிகழ்வு ஏற்கனவே நிறைய இங்க நடந்திருக்குது. சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட சட்ட சிக்கல் வந்த அவர் முதல்வர் எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர். பாரதிய ஜனதா கட்சியில் அருண்ஜேட்லி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நிதியமைச்சராக ஆகவில்லை. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக, அதே போல் மன்மோகன் சிங், அதே போல் காங்கிரஸிலும் இருக்கிறது. இது ரெண்டு விஷயம். இது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. 6 மாத காலத்திற்குள் அவர்கள் ஏதாவது ஒரு தொழில் உறுப்பினராக ஆனா தான் கண்டினியூ பண்ண முடியும். அருண்ஜேட்லி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த குரல், மன்மோகன் சிங் இந்திரா காங்கிரஸ் கட்சியினுடைய, இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த குரல். நான் மீண்டும் கூட திரு பராசரன் அவர்கள் தொடர்ச்சியான பணியின் காரணமாக அவர் மிக விரைவில் இந்த விவாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதனால் அவருடைய நிறைவு கருத்துக்களை கேட்டு நம்ம அவரை வழி அனுப்பிட்டு நம்ம வாதத்தை தொடரலாம். இதில் உங்களுடைய நிறைவு கருத்துக்களாக 2 சட்ட ரீதியிலான விளக்கங்களை கொடுங்கள். நாளை தமிழகத்தினுடைய ஆளுநர் பொறுப்பாளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்திற்கு வர இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஆளுநருடைய முடிவு என்பது எதை நோக்கியதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது உங்களுடைய அனுமானம், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் சட்ட ரீதியிலாக அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுங்க. சட்ட ரீதியாக பார்க்க போனால் அவரது இம்பாஸ் வந்து உடனே முடிவு கொண்டு வர வேண்டும். அவர் வந்து இப்போ நிச்சயமாக வந்து 2 அணிகளையும் சந்திக்க வேண்டும். சந்தித்து வந்து இப்போ யார் பக்கம் வந்து ஆக்சுவல் சப்போர்ட் இருக்குன்னு பார்க்க வேண்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது ஓபிஎஸ் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அவர் வந்து அவருடைய ராஜினாமா கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது என்று சொல்கிறார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து அசம்பிளியில் வந்து அவரை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் இவங்க பக்கம் 130 எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதில் எம்எல்ஏக்களுடைய மனசாட்சி என்னவென்று தெரியவில்லை. பொம்மை வழக்கில் வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்து நார்மலாக எம்எல்ஏவோ எம்பியோ இந்த மாதிரி ராஜ்பவன்லேயோ ராஷ்டிரபதி பவன்லேயோ நீங்கள் ஊர்வலமாக பரேட் பண்ணி நார்மலாக பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் தான் ஆக்சுவலாக ஓட்டு போட்டு விட்டு மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போட விட்டு யாருக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வந்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கவர்னர் ஷுட் டேக் அ கால். நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கணும். he can ask OPS to prove his majority if required as a first chance, say within a week. And if he fails, he can always actually it will always be open to the ADMK led by Tirumati Sasikala to prove the majority. அதற்குள்ள சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துடும். ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காது. Possibly things will be clear. I think this will be a better way to solve the problem. நன்றி ஐயா. தொடர்ச்சியான சட்ட ரீதியிலான உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீர்கள். This is what I feel. பட் நாளைக்கே முடிவு எடுத்தா it will be much better. ஓகே ஐயா. திரு ஆவடி குமார் அவர்கள் சட்ட ரீதியாக ஒரே ஒரு கேள்வி உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறார். விரைவாக ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டீர்கள், இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதை ஆளுநர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் ராஜினாமா இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் பதவியில் மீண்டும் தொடர வேண்டும் என்றால் அவரும் அவருடைய அமைச்சரவையும் பதவி பிரமாணம் எடுக்காமல் செய்ய முடியுமா?
சார் ப்ளீஸ் அந்த கேள்வி உங்கள் நிச்சயமாக முடியாது. எஸ் ஓகே நன்றி 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 ஐயா நன்றி நன்றி. பேசலாம். ஒரு மிகச்சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திரு ஐயநாதன் மற்றும் திரு ஆவடிக்குமார் ஆகியோருடைய கருத்துக்களோடு பயணிக்கலாம். இணைந்திருங்கள். ஒரு மிகச்சிறிய இடைவேளை. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். ஓபிஎஸ்ஆ விகேஎஸ்ஆ என்ற பட்டிமன்றம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நாளை தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் தமிழகத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலை, அதை நோக்கிய பயணத்தில் இந்த கேள்வி நேரம் அமைந்து கொண்டிருக்கிறது. திரு ஆவடிக்குமார், இதில் அவர் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய சில விளக்கங்களை சொல்லிட்டு, ஆனாலும் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம், நீங்கள் ஆளுநர் முடிவெடுத்தால் பெரும்பான்மை நிறுவுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்னாரு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டீங்க, மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டு தான் அதை செய்ய வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால், இதை நான் இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கிறேன். மேபி ஓபிஎஸ் அவர்களால் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்று தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஒருவேளை சட்ட ரீதியாக போகலாம். ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான சட்டப்பேரவை உறுப்பினருடைய பலத்தை, திருமதி வி.கே. சசிகலாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய பலத்தை குறைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா? இல்லை, நீங்கள் அதுக்கான சூழல் நிச்சயமாக இல்லை. என்னன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி மறுபடியும் இவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை தந்து ஒரு அமைச்சரவை பட்டியலை இவர் உருவாக்கி அதை கொண்டு போய் கவர்னரிடத்தில் கொடுத்தால்தான் அவர் பரிசீலனையே தொடங்க முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சட்டத்தினுடைய நிலை. அதுதான் உண்மையும் கூட. ரெண்டாவது, இன்றைக்கு அவர் நேற்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய நிகழ்வுகள், நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை ஒட்டி நேற்று இரவு எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகள் விவரம் அது இன்று இரவோ அல்லது காலையோ தெரியும். அதற்கு பிறகு அவருடைய நிலை என்ன என்பதை, அவருக்கு என்ன அந்த சட்ட அந்தஸ்து அல்லது உரிமை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இவர்களுக்கு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு யாரோ தவறான வழியை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் பேச சொல்ல ஏற்கனவே எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும், நம்முடைய நண்பர் வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களும் போன்றவர்கள்லாம் பேசுறதை வச்சு பார்க்க சொல்ல, எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இருக்கு. என்னன்னா, இவர் நம்பிக்கை பெறுவோன்னு சொல்றதே எந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் என்பதற்கான வெளிப்பாடாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் இவர் யாரை நம்புகிறாரு? இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த நேரத்தில் அப்படி நம்பி தான் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் ஜானகி அம்மா பாதிக்கப்பட்டாங்க. தேவையில்லாமல் அரசியலில் ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டிய நிலை அதுக்கு பிறகு அரசியலிருந்து வெளியேறுகின்ற சூழ்நிலையும் வந்தது. அது காரணம், திமுகவை அதிமுகவில் இருப்பவர்கள் எந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க. நாங்கள் நம்பினாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கினாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்த. நாங்கள் ரெண்டு பேருமே கொள்கை ரீதியாக ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. அதிமுகவும் திமுகவும் ஏதோ கொள்கை போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் தலைமை போராட்டம் தான். இன்னும் சொல்ல போனால், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலம் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்களோடு அவருடைய நல்லது கெட்டதில் கூட போய் கலந்துக்கிற வழக்கம் இல்லை. அதை அரசியலில் ஒரு தேவையற்ற மரபுன்னு கூட சொல்லியிருக்காங்க, அது வேற. ஆனால் எங்களுடைய அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை ஒரு எதிர்நிலைகளை வைத்து பழகிவார்கள். ஆனால் திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரானவுடன் அதிமுக காரங்களை பார்த்து பேசுறதுக்கு விட ஓபிஎஸ் திமுக காரங்களோடு அதிகம் பழகிறாரு. அதிமுகவை சார்ந்த மத்திய நாடாளுமன்ற துணை சபாநாயகரை வந்தால் நீ வராத, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு மூஞ்ச திருப்பிட்டு போறாரு. அதே திமுக எதிர்கட்சி தலைவர் வந்தால் சிரிச்சு பேசுறாரு. துரைமுருகன் சொல்றாரு, நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு எல்லா பாதுகாப்பா இருக்கிறோன்றாரு. அது எல்லாம் திமுகவினுடைய அரசியல். அது ஒரு எதிர்கட்சி அதை தான் செய்ய முடியும். ஒரு இன்னொரு கட்சியை பலகீனப்படுத்துவதற்கு பல யுக்திகளை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட யுக்தி அதை இவர் அனுமானிக்க முடியாத நிலையில் இவர் ஆனா நீங்க உங்களுடைய வாதங்களை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். நேற்று தனியாக உங்களுடைய பொதுச்செயலாளர், முன்னாள் பொதுச்செயலாளர், தமிழகத்துடைய மறைந்த முதலமைச்சருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தனியாக அமர்ந்திருந்த ஓபிஎஸ்க்கு அதன் பிறகு 1, 2, 3 என்று இப்பொழுது அவரோடு சேர்த்து 6 பேர்
அவர் பக்கம் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திலும் யாரோ ஒருவர் புதிதாக அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கான ஆதரவு பெருகிக் கொண்டிருப்பது என்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இது ஒரு குழப்பமான நிலை. இந்த நிலையில் ஆளுநர் உன்னிப்பாக கவனித்து வருகிறார். ஆளுநரால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறாரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இது ஒரு குழப்பமான நிலை. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார். இல்லை, நான் இதில் தான் சந்தேகப்படுறேன். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி பலருக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணமே எப்போ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநருடைய மனசாட்சியாக மாறினார் என்பது தான் எங்களுக்கு புரியலை. அவர் தன்னுடைய சட்ட கடமையை நிறைவேற்ற வேண்டும். அது இல்லைன்னா எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குது, சட்டத்தில் பல வழிவகைகள் எங்களுக்கு தந்திருக்கு. கவர்னர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுவாரேயானால் அல்லது செய்ய வேண்டியதை செய்வதற்கு மனமில்லாமல் இருப்பார், அல்லது அவருக்கு வேற தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் அழுத்தம் தந்து அவரை இயங்க விடாமல் அல்லது நேர்மைக்கு மாறாக செயல்பட வேண்டும் என்று வற்புறுத்தல் இருக்குமே. ஆனால் அதை அவர் எதிர்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்குது. அதில் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் யாரை வேணால் கேட்டுக்கிட்டு செய்யட்டும், ஆனால் சட்டப்படி செய்யணும். எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்கு எங்களுக்கு சட்டம் துணையாக இருக்கிறது, எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. நான் இன்றைக்கு என்னன்னா, அவங்க ஆளுநர் ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவர், அவர் தராரு. அதில் ஏதாவது அவருக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கூப்பிட்டு கேட்கலாம். அவர் மொத்த பேரும் லைனாக நிற்க வைங்க, எல்லாரும் நான் முடிச்சிடறேன், எல்லாரும் பார்க்கணும் கேட்கலாம். ஆனால் நான் முடிச்சிடுறேங்க. ஒரு ஆளுங்கட்சி பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய கோரிக்கை அவரிடத்தில் இருக்கின்ற போது அவர் அதை பரிசீலனை செய்யாமல் கோரிக்கை தராத ஒருத்தரை அல்லது தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை அழைத்து பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் நான் இன்னொரு சாய்ஸை சொல்றேன். அதிமுகவுக்கு அவர் பெரும்பான்மை இல்லை இருக்காதுன்ற ஒரு சந்தேகம் இருந்தா வேணா அதுக்கு அடுத்த நடையில் இருக்கின்ற திமுக தலைவரை அழைத்து நீங்க கோரிக்கை வைத்தால் அழைத்து அந்த பரிசீலனை ஒரு தனிநபர் இருங்க, நான் முடிச்சிடறேன். ஒரு தனிநபரை ஒரு நம்முடைய ஜனநாயகம் என்பது கட்சி சார்ந்த ஜனநாயகம். பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவர் அவர் இன்னைக்கு பெரும்பான்மை மக்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால நான் கட் பண்றேன். இல்லைன்னா நான் கட் பண்ண மாட்டேன். உங்களுடைய கருத்தை பாதியில நான் கட் பண்றது அல்ல நோக்கம், மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியை ஏன் இதில் விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது அவர் சில விஷயங்களை சுட்டிக்காட்டுறார். இதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறார். அதில் அவர் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம், முதலமைச்சர் பன்னீர்செல்வம் துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார். இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன். கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இந்த அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவராக திருமதி வி கே சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஜெயலலிதாவிற்கு நிகரானவராக சசிகலாவை கருத முடியாது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நிகரானவராக சசிகலாவை கருத முடியாது. அதிமுக எம்எல்ஏக்கள் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம். சசிகலாவாக முதல்வராக வருகின்ற பொழுது மற்ற கட்சித் தலைவர்களும் தமிழக மக்களும் கேள்வி கேட்பார்கள். சவாலான சூழல்களை பன்னீர்செல்வம் திறம்பட கையாண்டவர் அப்படிங்கிறார். இதில் இது ஒரு ரெண்டு விஷயம்தான். அதிமுக எம்எல்ஏக்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஏன் விமர்சிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்களை ஒப்பீடு செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது அஇஅதிமுகவுடைய விமர்சனம். அதாவது ஜெயலலிதாவிற்கு நிகராக சசிகலா வர முடியாது என்பது எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்து மட்டுமல்ல, சாதாரண மனிதர் சாதாரண மக்களின் கருத்து. அதற்கு விளக்கம் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. அதான் அதிமுக எம்எல்ஏக்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த நல்லாட்சியை, பொற்கால ஆட்சியை, ஜெயலலிதாவிற்கு இருக்கிற திறமையெல்லாம் சசிகலாவிடம் இருக்கும் என்று எதிர்பார்த்து இவர்கள் ஏமாறப் போகிறார்களோ என்கிற ஒரு எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பொறுப்புள்ள ஒரு கட்சி என்ற அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், கவர்னரை பற்றி தமிழிசை அவர்கள் எது கவலைப்படுறாரு. ரெண்டாவது பன்னீர்செல்வம் சவாலான சூழல்களை திறமையாக கையாண்டார் அப்படின்னு தமிழிசை. இது பெரிய சவால் தானங்க. இல்ல அவங்க சவாலான சூழல்கள் அப்படின்னு சொல்றது வர்தா புயல் உள்ளிட்ட இன்ன பிற பிரச்சனைகளை, அப்ப அவரால் சுயமாக திறம்பட பிரச்சனைகளை கையாள முடிந்திருக்கிறது என்று தமிழிசை சொல்லுகிறார். சுயமாக திறம்பட எந்த குறுக்கீடும் அழுத்தங்களும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்களால் செயல்பட முடிந்திருக்கிறது என்று சொன்னாலே திருமதி வி கே சசிகலா அவர்கள் எதிலையும் இன்டர்ஃபர் ஆகலைன்னு தான் அர்த்தம். இல்லை, மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லும் போதே, சகோதரர் ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லும் பொழுதே அப்படியே மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் அடுத்த இடத்தில் இருக்கிற திமுகவைத்தான் அழைக்க வேண்டும் என்று அவர் ஏறத்தாழ சட்டம் தான், நானும் சட்டத்தை தான் சொல்றேன்.
அவருக்கே அந்த வலுவாக இருக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது என்பது பொருள். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் வருவோம் என்று சொல்வதற்கு இல்லையே. ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவதாக அரசியல் வாழ்க்கை ஜானகி அம்மா சொன்னாங்க, கூட உரியவர் ஜானகி அம்மாவை எந்த இடத்திலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மாவை எந்த இடத்திலும் அரசியலில் முன்னிலைப்படுத்தவில்லை என்பது தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே தெரியும். ஆனால் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர், மரியாதைக்குரிய அம்மா செல்வ ஜெயலலிதா அவர்களை பலதரப்பட்ட இடங்களில் பன்முகத்தோடு அவர் அறிமுகப்படுத்தினார் என்பது தெரியும். அதைத்தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் மரியாதைக்குரிய முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுடைய திருமண நிகழ்வில் நடந்த அந்த அம்மையாருடைய பேச்சு போடப்படுகிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார், அதை விட ஒரு சர்டிபிகேட் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு அரசியல் தலைவர் தனக்கு நிலைப்பாடு இருக்கிற போது, தான் மரணப்படுக்கைக்கு போவோம் என்றது அறியாத போது, தனக்கு அடுத்து வருகிற தலைவரை மறைமுகமாகத்தான் அடையாளம் காட்ட முடியும். ராமாயணத்தில் தான் பரதன் திருப்பி கொடுத்தான், ஆசனத்தை கொடுத்தான். ஆனால் அரசியல் நடக்குமாங்கிறது சந்தேகம். அதை நடத்தி காட்டிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர் சாதாரண நிலையிலிருந்து வந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்திருக்காருன்னா அனைத்து தகுதியும் அனைத்து யோக்கியதையும் அவருக்கு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். அதே ஊடகங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் குறித்து சொல்லுகின்ற பொழுது, என் தாய்க்கு நிகராக என்னை பராமரித்தார், என் தாய்க்கு சமமாக என்னை பாதுகாத்துக் கொண்டார் என்று சொல்கின்ற பொழுது உண்மை தோழியாக, சகோதரியாக, தாயாக, நம்பியாக, தாயாக, அதான் சொல்றேன், தோழியாக, சகோதரியாக. அப்படி பார்க்கப்படால் உடன் பிறந்த அண்ணன் ஜெயராமன் அவர்களையே அவர் அரசியல் கொண்டு வரவில்லையே, அண்ணனுடைய பிள்ளைகளை அவர் அரசியல் வாரிசு என்று சொல்லவில்லையே. அப்படி தன்னுடைய இல்லத்தவர்கள் இல்லாத போது இல்லத்திலிருந்து தன்னை பராமரித்து தன்னோடு இருந்தார். அதுல யாரும் மாற்று கருத்து சொல்லையே. மரியாதைக்குரிய சகோதரி வி.கே. சசிகலா அவர்கள் ஜெயலலிதா என்பதில் எந்த மாற்றம் இல்லை. ஓகே ஓகே, இது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. பங்கஜா முண்டேவை நமக்கு நினைவுக்கு நினைக்கிறேன். நான் நிறைவு செய்யறேன். ஐயனாதன் அவருடைய கருத்தை வாங்கி நிச்சயம் உங்ககிட்ட நான் நிறைவு செஞ்சுட்டு தான் போவேன். அவர் சொன்னது ஒரே ஒன்று, அதாவது அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையில் சின்னம்மா அவர்களை உட்கார வைத்தார்கள் என்ற சர்ச்சையும் வந்தது. ஒரு நன்றி மரியாதை எப்படி சார், நான் வரேன். திரு ஐயநாதன், இதுல ஒரு உட்கட்சி விவகாரம். கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற பார்வையோடு மட்டுமே இதை அணுகிவிட முடியுமா? அல்லது ஒரு தேசத்தினுடைய மக்கள் பெரும்பான்மையாக ஒரு தலைவிக்காக அளித்திருக்கக்கூடிய வாக்கு, அந்த தலைவி இல்லாத நிலையில் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இன்னொருவரின் மீது அதே அளவிற்கு எந்த விமர்சனமும் இல்லாமல் முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இதை மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்ற தளத்தில் வைக்கப்படக்கூடிய வாதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லை, இது மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய ஆதரவு, இதெல்லாம் அரசியல், சட்ட ரீதியான அரசமைப்பு ரீதியான நிலை கிடையாது. சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள், சட்டமன்ற கட்சினே பேர் அதுக்கு, அசம்பிளி சட்டமன்ற கட்சி, அது தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னோம்னா அதை தான் ஆளுநர் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதில் கேள்வி பதிலெலாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், அவங்க மக்களை சந்திக்கணுமா இல்லையா அப்படின்றது ஆளுநருக்கே அப்பாற்பட்ட விஷயம். அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ கிரிமினல் கேஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா அது கோர்ட்டு, அது வந்துட்ட உடனே தட் டிஃபிட்ஸ் திஸ் பர்பஸ், அது வேறு விடயம். ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, அவர் திரு மோகன் பராசரன் பேசும்போது அவருடைய டிஸ்கிரிஷனை சொல்கிறாரு, ஆளுநருடைய டிஸ்கிரிஷன். எப்போ நீங்கள் அந்த ஸ்வானிங் அண்ட் செரிமனியை வைக்கணும் அப்படின்றது அவருடைய டிஸ்கிரிஷன் தானே. பட் கான்ஸ்டிடியூஷனலி தெர் இஸ் எ லிமிட் டு எவ்ரிதிங். இந்த 48 மணி நேரம் அல்லது 72 மணி நேரம் அப்படின்றது ஒரு ஜனநாயக அரசியலை எவ்வளவு தடம்புரள செய்யும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆயாராம் காயாராம் என்கின்ற வார்த்தையாடலை நாம் இந்திய அரசியலினுடைய வரலாற்றில் எங்கெங்கும் காணலாம். அது கடைசியில் இந்த கட்சி மாற்ற தடை சட்டம் வந்த பிறகுதான் அது நின்றது. ஏனென்றால் ஒரே ஒரு வாக்கில் இந்த இந்திய நாட்டினுடைய அரசு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நடந்த ஒரு நாட்டில் நீங்கள் அந்த டிஸ்கிரிஷனரி பவர் என்று வைத்துக்கொண்டு நீங்கள் விளையாடக்கூடாது. நான் அதைத்தான் சொல்லேன். விளையாட்டு என்பது என்னவென்றால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் புனிதத்துடன் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இங்கே மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த எம்எல்ஏக்கள் யாரும் ஆளுக்கு வாக்களிக்கல. ஒரே தொகுதியில் மட்டும்தான் ஆளுக்கு வாக்களிச்சாங்க, அது ஆர்கே நகர், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த 234 தொகுதிகளிலையும் ஒரு மெஜாரிட்டியை வந்த கட்சியினுடைய உறுப்பினர் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய தகுதி அரசமைப்பு ரீதியாக வந்துவிடுகிறது. எனவே இவரெல்லாம் சொல்வார்கள், ஜெயலலிதா இவர் முன்னாடி கூட தான் சொன்னோம், பால்கனி பாவை என்றெல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதிமுக தலைவரை தேர்ந்தெடுக்காத தவறிச்சான்னா
யூ ஷுட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அரசியல் என்பது அரசியல், அரசமைப்பு என்பது அரசமைப்பு. அந்த இடத்தில் தான் நாம் ஒரு ரிப்பப்ளிக் டேன்றதை கொண்டாடுறோமே ஒழிய மற்ற இடத்துல நீங்கள் கதை பேசிட்டு இருக்க கூடாது. திருமண விழாக்களில் பேசுறதெல்லாம் வந்துட்டு அரசமைப்பு ஆயிடாது. சரி, ஒற்றுவரில் நிறைவு கருத்து. யூ ஆர் ஆல்சோ அன் அட்வொகேட். ஒரு அட்வொகேட்டாக, ஒரு மூத்த வழக்கறிஞராக, சட்ட ரீதியில் திரு மோகன் பராசரன் அவர்கள் சொன்ன கருத்தில் எந்த இடத்துலையும் உங்களால் மாறுபட முடியுமா? ஆளுநர் உடனடியாக பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய திருமதி வி கே சசிகலா அவர்களை பதவியேற்க அழைக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை ஒரு வழக்கறிஞராக உங்களால் மறுக்க முடியுமா? இல்லை, அவர் அரசமைப்பு சட்டப்படி அது சரியான கருத்து தான், இல்லை மாற்று கருத்து கிடையாது. நண்பர் குமார் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னார். அதாவது அவங்க பொதுச் செயலாளர் கூட சசிகலா கூட சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்ன்றது. நான் கேட்பதெல்லாம் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் நேற்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றியெல்லாம், மருத்துவமனை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றியெல்லாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அவர்கள் கட்சி பிரச்சனைகளாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வது, அதுக்காக தான் தலைவர் அவர்கள் சொன்னார் ஒரு சட்ட வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவடி குமார் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது காரணம் என்னது? இந்த வெற்றிடம் இல்லாமல் ஆட்சி இயந்திரம் சிறப்பாக இயங்க வேண்டும், அதற்கு அரசமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் தான் அங்கே வச்சிருக்கிறோம். ஆக ஒரு பொறுப்பு வாய்ந்த நாகரிகமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். சரி, நன்றி. ஏதாவது நிறைவு கருத்துனா ஒற்றரில் முடிச்சிருங்க. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் சொன்னது வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று இங்கே ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினும் சொல்கிறாருன்னு சொன்னார். ஸ்டாலின் ஓபிஎஸ் நேற்றைக்கு தான் சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னே அவர் சொன்னார். அவர் யாரை பார்த்து சொன்னார்னா ஓபிஎஸ்ஸை பார்த்து தான் சொன்னார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த நேரத்திலேயே அவருடைய பணிகளையும் சேர்த்து முதலமைச்சராக இல்லைனாலும் முதலமைச்சர் பணிகளை கடமையாக செய்தவர் ஓபிஎஸ். அப்போ அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட நேரத்தில் தான் அந்த நிகழ்வுகள் அத்தனையும் நடந்தது. அதனால் அவர் வந்து அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழுமையான கடமைப்பட்டவர் ஓபிஎஸ். அதற்கு பிறகு இவர் முதலமைச்சர் ஆகிறார். 2 மாதமாக அவரை நோக்கி தான் எதிர்க்கட்சி இந்த கோரிக்கையை வச்சுது. அதை நாங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லலை. அதை ஏன் செய்யலை? அவர் செய்யாதவர் இன்றைக்கி வந்து அவர் ரோட்டில் வந்து பொதுவாக ஒன்றுமே சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மாதிரி பேசுறதன் மூலமாக இவர் எதை நோக்கி போறாருன்றதுக்கான ஒரு அறிகுறி தானே தவிர, ரெண்டாவது நான் கேட்குறது அப்படிப்பட்ட ஒரு விசாரணையை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஏன்னா எங்கள் மீது அவதூறுகளும் வதந்திகளும் இன்றைக்கு பரப்பப்பட்டு எங்களை பலகீனப்படுத்துவதற்கு அது எதிரிகளின் ஆயுதமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இப்படி ஒரு விசாரணை நடந்து அது உண்மைத்தன்மை தெரிந்தால் அதில் யார் தவறு செய்திருந்தாலும் என் தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டோம். நாங்க வந்து எங்கள் தாய் மீது அந்த அக்கறை அதை கூட செய்யாத ஒருத்தர் வந்து செய்ய கடமைப்பட்டவர் அதை செய்யாம இருந்துட்டு இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் சொல்ற ஒரு கோரிக்கையை இவரும் வந்து சேர்ந்து சொல்ல இவர் எங்க போய் நின்று இருக்காருன்றதுக்கு எடுத்துக்காட்டு. சரி, நிறைவு செய்யலாம். 8:30 மணி செய்திகளுக்கு நம்ம வழி கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த அளவில் நம்ம நேசலாம். அரங்கில் இணைந்த 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். திரு மோகன் பராசரன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், டெல்லியிலிருந்து நம்முடைய இணைந்தார். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு அண்டர்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது உள்ளபடி ஏற்புடையதல்ல. ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், ஜனநாயகத்துடைய மாண்புகள் காக்கப்பட வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதிக்கப்பட வேண்டும். அரசியல் சாசனத்தின் படி மத்திய அரசு, ஆளுநர் தங்களுடைய பணிகளை விரைந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.